ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ் குக் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலே எப்படி கார்ன் ரிப்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அது ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது ரொம்ப க்ரீமியாக இருக்கணும், ரொம்ப ஓவராக மெல்ட் பண்ண தேவையில்லை. இப்போ அது கூட சால்ட்டு, பிளாக் பெப்பரு, சாப் பண்ண கார்லிக்கு இதெல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம. அது கூட நீங்கள் கார்லிக்கை சாப் பண்ணியும் போடலாம், இல்லை கார்லிக் பவுட்ரு போடலாம், கார்லிக் பேஸ்ட்டும் கூட போடலாம். ஆனால் பெட்டராக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாய்ஸ் கார்லிக் பவுடர் தான். நான் கார்லிக்கை சாப் பண்ணி போடுறேன். கார்லிக்கு பேஸ்ட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது கூட நம்ம இப்போ அடுத்ததாக பெரி பெரி சாஸ் ஆட் பண்ணுறோம். பார்த்துக்கோங்க, பெரி பெரி சாஸை ஆட் பண்ணுறோம். நீங்கள் பெரி பெரி பவுட்ரு ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணலாம். நம்ம பெரி பெரி சாஸ் ஆட் பண்ணுறேன். இது கூட சில்லி ஃப்ளெக்ஸ் ஆட் பண்ணணும். சில்லி ஃப்ளெக்ஸ் இந்த பெரி பெரி சாஸ்லேயே இருக்கிறதுனால நான் சில்லி ஃப்ளெக்ஸை நான் அவாய்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோவில் இருக்கிற மாதிரிலாம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை அவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம். நான் வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் மிக்ஸ் பண்ணதால் நீங்கள் இதை நிதானமாக மிக்ஸ் பண்ணாலே போதும். இப்போ வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்னை நான் எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 1/4 நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே நம்ம அந்த சாஸை நம்ம மேரினேட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதை இப்போ நம்ம மேரினேட் பண்ணிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுறோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு ஈஸியான ரெசிபி. இதை மறக்காமல் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா ரிப்ஸு மேலேயுமே நம்ம இந்த சாஸ் அப்ளை பண்ணிட்டோம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க, வீடியோவை லைக் பண்ணுறேங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா சாஸ் அப்ளை பண்ணிட்டுருக்கோம் எல்லா ரிப்ஸ் மேலேயும். பாருங்கள், வீடியோவில் பார்க்குற மாதிரியே பண்ணுங்கள். அப்போ இதை நம்ம ஓவனில் இல்லை சாலமண்டரில் தான் குக் பண்ண முடியும். நம்ம இப்போ என்கிட்ட இது ரெண்டுமே கிடையாது. இதை நான் இப்போ எப்படி குக் பண்ண போகிறேன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸ்கீவர் பாருங்கள், ஸ்கீவர் இருக்கா கையில்? ஸ்கீவரில் இப்போ இந்த ரிப்ஸ் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நம்ம சொருக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ வீடியோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி சொருக்கிக்க. இப்போ இன்னும் ஒரு 2 ஸ்கீவர் வச்சுருக்கேன். இப்போ 2 3 எல்லாமே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பார்பிக்யூ செட்டப்பில் கீழே கறியை ஃபயர் பண்ணி விட்டுருக்கேன் நான் ஆல்ரெடி. பாருங்கள், இப்போ இது மேலே ஒவ்வொன்றா நான் ப்ளேஸ் பண்ணிடுறேன். கீழே அந்த சோளம் இருக்குது இல்லையா, அதை நான் கீழே இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த ஹீட்டில் டேரெக்டாக பண்ணுற மாதிரி. பாருங்கள், வீடியோவில் எப்படி இருக்கோ அதே மாதிரி பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி. பாருங்கள், ஓவர் ஹீட்டு இருக்கிறதுனால அந்த சாஸுக்கு அதுக்கும் அது கீழே கறியில் படுறதுனால ஸ்மோக் வருது. இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு சாப்பிட்றது இன்னும் நல்லாயிருக்கும், இன்னும் ஃப்ளேவரபுளாக இருக்கும். இது நீங்கள் ஓவன்லேயோ சாலமண்டர்லேயோ குக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வராது. பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், சாஸை மேலே அப்ளை பண்ணுறோம் பார்த்துக்குங்க. சாஸ் மேலே கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரெஷ்ஷில். பாருங்கள், நல்லாவே ப்ரெஷ் பண்ணுவேன். சாஸ் அப்ளை பண்ணிட்டீங்களா? இப்போ மறுபடியும் திருப்பி விட்டுக்கிறீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா க்ரில்லாக இருக்குது, நல்லா கோல்டன் ப்ரௌனில் வந்திருக்கு. ஓவராக குக் பண்ணாதீங்க, அது ரொம்ப பிளாக் ஆகிடும். இப்போ நம்ம இதை பிளேட்டிங் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம ஒரு வாட்டி நல்லா திருப்பிட்டுக்கலாம். இப்போ நம்ம பிளேட்டிங்க்கு கொண்டு போயிடலாம். நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியன் என்னவோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம பிளேட்டிங்கில் பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.